நாகை அருகே 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு தெருவிளக்குகள் இல்லாததால் சமூக விரோதிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. நாகை மாவட்டம் விழுந்தமாவடி காரப்படாகை செல்ல 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதான சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை போட்டு பல ஆண்டுகளாகியும் இதுவரை தெருவிளக்குகள் பொருத்தப்படவில்லை. இதனால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மின்விளக்கு அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கேருந்து கீழூர் போகிறதுக்காக காரப்படாக வழியாக ஒரு 7 கிலோமீட்டருக்கு சாலை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 7-8 வருஷம் ஆகுது சாலை அமைச்சு. சாயந்தரம் இரவு நேரங்களில் அங்கே மின்விளக்கு இது வரைக்கும் ஒரு 6-7 வருஷமாக சாலை போட்டோம். ஒரு மின்விளக்கு கூட இல்லாததுனால இருட்டில் அந்த ரோட் சைட்லேயே சமூக விரோதிகள் உட்காந்துருக்கிறது, தண்ணி அடிக்கிறது. மின்விளக்கு அமைக்காத வரைக்கும் இந்த சட்டவிரோத கும்பல்கள் அங்கே கூடி உட்காந்துருக்கிறது. போக்குவரத்தில் போகிற பெண்களுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. மாவட்ட நிர்வாகம் இதில் கருத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக அங்கே மின்விளக்கு அமைச்சு கொடுக்கணும் நமக்கு.